குருவே துணை. நம்ம வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோடீஸ்வர யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு மனிதனுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்கணும்னா, அதாவது சின்ன வயசில் சாதாரண மனிதனாக இருந்து ஒரு 30 வயசு 40 வயசுக்குள்ளே அவங்க கோடீஸ்வர ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி ஜாதகம் இருந்தால் அவங்க கோடீஸ்வரனாக ஆக முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது எப்படி இருந்தான்னா, லக்னம் வலுக்கணும். ஏன்னா லக்னாதிபதியும் வலுத்திருக்கணும். லக்னாதிபதி உட்காந்த வீட்டுக்குரியவரும் கேந்திரத்தில் இருந்து அந்த லக்னாதிபதியை பார்வையால் 1 5ஆம் பார்வையோ 7ஆம் பார்வையால் பார்க்கணும். இல்லைன்னா 2 பேரும் ஒன்றா சேர்ந்து லக்னாதிபதியும் இந்த லக்னாதிபதி உட்காந்த வீட்டுக்குரியவரும் ஒன்றா சேர்ந்து தொடர்பில் இருக்கணும். அப்படி இருந்தால் கோடீஸ்வர யோகம் இருக்கும். அதே போல் இந்த 2ஆதிபதி தனஸ்தானாதிபதி, 5ஆதிபதி இது பூர்வ புண்ணியம், புத்தி ஸ்தானம், புத்திரஸ்தானம், இந்த 5ஆதிபதியும் இருந்தால் தான் நம்ம அந்த யோகத்தை நம்ம அனுபவிக்க முடியும். அப்படிங்கிற போது இந்த 2ஆதிபதி 5ஆதிபதி அந்த லக்னாதிபதி இவங்க 3 பேரும் தொடர்பு கொள்ளணும். தொடர்பு அப்படின்னா எந்த விதத்துலையும் தொடர்பு கொள்ளலாம். எப்படின்னா 3 பேரும் சேர்ந்து இருக்கலாம், அல்லது 3 பேரில் பார்வையில் இருக்கலாம், அல்லது நட்சத்திர தொடர்பில் இருக்கலாம் 3 பேரும். அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு கோடீஸ்வர யோகம். அதே போல் இந்த 2ஆதிபதி இந்த 5ஆதிபதியை 11ஆதிபதி தொடர்பு கொள்ளணும். அந்த 11ஆதிபதி லாபாதிபதி, லாபாதிபதியும் தொடர்பில் இருக்கணும். எப்படி தொடர்பில் இருக்கணும்னா, சேர்ந்து இருந்தாலும் ஒத்து போகும், பார்வையில் இருந்தாலும் 2ஆதிபதியும் இந்த 11ஆதிபதியும் பார்வையில் இருந்தாலும் அது தொடர்பாக மாறும். அதே நேரத்தில் இந்த 11ஆதிபதி கேந்திரம் ஏறி இருக்கணும். ஏன்னா லாபாதிபதி கேந்திரம் ஏறணும், இந்த தனஸ்தானாதிபதி 2ஆதிபதியும் கேந்திரம் ஏறணும், இல்லை அல்லது திரிகோணம் ஏறணும். திரிகோணம் ஏறி ஒருவருக்கு ஒருவர் தொடர்பில் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் அந்த கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். அப்படி அந்த கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னா 5ஆதிபதி 2ஆதிபதி தொடர்புக்கு மேலே இன்னும் 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கணும். ராகு பகவான் இருந்து அதனுடைய பார்வை இந்த லக்னத்துக்கு தொடர்பு கொள்ளணும். ஏன்னா 11ஆம் இடத்துல இருந்தால் 3ஆம் பார்வை 11ஆம் பார்வை அந்த ராகு பகவானுக்கு இருக்குது. அப்படிங்கிற போது அந்த தொடர்பும் இருக்கணும். ஏன்னா ராகு பகவான் தான் பெரிய லெவலில் நம்மளுக்கு பிரமாண்டப்படுத்தக்கூடிய கிரகம். அப்படி இருக்கும்போது அந்த ராகு பகவானுடைய தொடர்பும் இருக்கணும். அப்படி இருந்து அதே போல் ராசி அதிபதி ராசியும் தொடர்பில் இருக்கணும். அந்த ராசின்னா சந்திரன் இருக்கிற வீடு, அந்த சந்திரன் இருக்கிற வீட்டுக்கு அதிபதியும் தொடர்பில் இருக்கணும். இத்தனை தொடர்பும் வரும்போது அவர் ஒரு மனுஷன் சாதாரண வாழ்க்கையிலிருந்து கோடீஸ்வரனாக ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் அந்த 5ஆதிபதி கேந்திரத்திலேயே இருக்கணும். கேந்திராதிபதி இவர் திரிகோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கணும், கேந்திராதிபதி திரிகோணத்தில் இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் ஜாதகம் வலுப்பெறணும். அதே போல் அந்த ஜாதகர் இத்தனை கோடீஸ்வர யோகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா அவருக்கு ஆயுசு நல்லா இருக்கணும். அதே போல் ஆயுள்காரகன் சனி பகவானும் நல்லா இருக்கணும், ஆயுள் ஸ்தானாதிபதி 8ஆதிபதியும் நல்லா இருக்கணும், இந்த ஆயுளுக்கு காரகர் சனி பகவானும் நல்லா இருக்கணும், ஆயுள் ஸ்தானாதிபதியும் நல்லா இருக்கணும், லக்னாதிபதியும் நல்லா இருக்கணும். இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு மனுஷனுக்கு ஆயுள் கொடுத்தா தான் அவங்க இந்த கோடீஸ்வர யோகத்தை அனுபவிக்க முடியும். அப்படியே அனுபவிக்கிற ஜாதகத்தை நான் எத்தனையோ ஜாதகத்தில் நான் பார்த்துருக்குறேன். ஜாதகத்தை எடுத்து தான் உங்களுக்கு இப்போ இதில் போட்டிருக்கேன், சொல்லியிருக்கேன். இது நடைமுறையில் நடந்ததை பார்த்தது. நம் வாடிக்கையாளர் அனைவரும் வாழ்க வளமுடன்.